தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய வாழ்வியல் முறைகள், மருந்து முறைகள் எல்லாமே பார்த்துட்ருக்குறோங்க. ஸோ இந்த பதிவுல பிளட் ப்ரெஷர். ஸோ நெறைய பேருக்கு இதெல்லாம் நமக்கு எங்கங்க வரப்போகுது அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயம் தான் இந்த பிளட் ப்ரெஷர். ஸோ இன்னைக்கு நெறைய பேருக்கு ஒரு 25, 30 வயதுல இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ்க்கே நம்ம பிளட் ப்ரெஷர் அதிகமாக பார்க்குறோம். அப்போ இந்த பிளட் ப்ரெஷரை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்ட்ரோக்ல இருந்து, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நெறைய நமக்கு ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா, ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு நான் சொல்றேன். அத நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பிபி குறையறதுக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல வெளியேறணும். கழிவுகள் வெளியேறணும்னா, நம்ம உடல்ல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எதனால சேருது? ஸோ இந்த அதிகமான சோடியம் என்ன செய்யுதுன்னா, உடல்லையே கழிவுகளாக தேங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம பார்க்குறோம். பிபி அதிகமா இருக்கு, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, சாதாரணமா புரோட்டீன் யூரியா அப்படின்னு நம்மகிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்க. இதுக்கு காரணம் எக்ஸஸ் அதிகமா நம்ம எடுக்கக்கூடிய சோடியம் தான். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. உடல்ல அந்த வியர்வை வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ வியர்வை மூலமாக நிறைய கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேறுது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்ம உணவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோடியமோ, நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடிய, டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு உடல் உழைப்பும் நம்ம வந்து என்ன பண்றோம்? உட்காந்துட்டு ஏசி அறைகள்ல உட்காந்துட்டோ, இல்ல வீட்ல கூட அதிகமான வேலைகள் இல்ல. அந்த அளவுக்கு வியர்வை வரக்கூடிய அளவுக்கு வேலைகளும் இல்ல. அப்போ நார்மலா என்ன ஆகுதுன்னா, உடல்ல இது எல்லாமே அதிகமா சாப்பிடுற உப்பு என்ன பண்ணும்? உடலுக்குள்ள போயிட்டு சும்மா இல்லாம லிவர்ல போயிட்டு டெபாசிட் ஆகிறது. கிட்னியோட ஃபங்ஷனை குறைக்கிறது. கிட்னி வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய வாழ்வியல் முறைகள், மருந்து முறைகள் எல்லாமே பார்த்துட்ருக்குறோங்க. ஸோ இந்த பதிவில் பிளட் ப்ரெஷர். ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் நமக்கு எங்கெங்க வரப்போகுது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் தான் இந்த பிளட் ப்ரெஷர். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு 25, 30 வயதில் இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ்க்கே நம்ம பிளட் ப்ரெஷர் அதிகமாக பார்க்குறோம். சாதாரணமாக பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே 150, 100, 160, 110 இந்த மாதிரி ஒரு பிளட் ப்ரெஷரை நம்ம பார்க்குறோம். ஸோ கவனமாக இருங்கள். பிளட் ப்ரெஷர்னால நமக்கு 1 இல்லை 2 இல்லை பல நோய்கள் உடலில் ஏற்படுது. நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியது கிட்னிக்கு தான். அது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. ஸோ சிறுநீரகம் செயலிழப்பே இல்லாமல் நிறைய பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத பொறுத்து நம்ம சிறுநீரகத்திற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்க்கும்போது இதுதாங்க காரணமாக இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர். எத்தனை வருஷமாக உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது 1 வருஷமா 2 வருஷமா ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு 15, 20 வருஷமாக பிபி இருக்குங்க, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிட்னி ப்ராப்ளமும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த பிளட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரோக்ல இருந்து, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நிறைய நமக்கு ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பிபி குறையிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல வெளியேறணும். கழிவுகள் வெளியேறணும்னா நம்ம உடலில் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எதனால் சேருது? ஸோ பொதுவாக நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். மலச்சிக்கல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ மலச்சிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாத கழிவுகள் குடல் பகுதியில் சேர சேர கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் செய்யும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பால்பிட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், இதயம் படபடப்பு, இதய துடிப்பு அதிகரித்து காணப்படுதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்மளுடைய உடல் முழுவதும் அனுப்புதுங்க. ஸோ அப்போது லெஃப்ட் சைடு ஹார்ட் தான் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்ஸோ வென்ட்ரிகல்ஸோ ரொம்ப வீக் ஆகிறதுனால, ஏன்னா குட் பிளட் இதில் தான் லெஃப்ட் சைடில் தான் நம்ம உடல் முழுவதும் போகுது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆரோக்கியம் எதை சார்ந்து இருக்குன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது, இதயத்தில் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுது. ஸோ ஹார்ட்டோட மசில்ஸ் நமக்கு வீக் ஆகுது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ரொம்ப கவனமாக ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்
அப்படின்னா பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸோ இதை தாண்டி நமக்கு கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது தாண்டி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஷன், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நமக்கு பிபி அதிகரிக்கிறதுனால வருது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்டன்ட் ஃபுட் வாங்கணுமா, 2 மினிட்ஸில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்றது. அதுவும் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய நூடுல்ஸாக இருக்கட்டும், பாஸ்தா மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை சிப்ஸ், இல்லை ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உடனே அப்படியே சாப்பிட்றீங்கன்னா அதில் கட்டாயமாக சோடியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், என்ஹான்சர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம உடலில் சோடியம் உள்ளே போக போக கண்டிப்பாக பிபி அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த அதிகமான சோடியம் என்ன செய்யுதுன்னா உடல்லையே கழிவுகளாக தேங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம பார்க்குறோம் பிபி அதிகமாக இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது, சாதாரணமாக புரோட்டீன் யூரியா அப்படின்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வரீங்க. இதுக்கு காரணம் எக்ஸஸ் அதிகமாக நம்ம எடுக்கக்கூடிய சோடியம் தான். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, உடலில் அந்த வியர்வை வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ வியர்வை மூலமாக நிறைய கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேறுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம உணவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோடியமோ நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு உடல் உழைப்பும் இல்லை. ஸோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டு ஏசி அறைகளில் உட்காந்துட்டோ இல்லை வீட்டில் கூட அதிகமான வேலைகள் இல்லை, அந்த அளவுக்கு வியர்வை வரக்கூடிய அளவுக்கு வேலைகளும் இல்லை. அப்போ நார்மலாக என்ன ஆகுதுன்னா உடலில் இது எல்லாமே அதிகமாக சாப்பிட்ற உப்பு என்ன பண்ணும், உடலுக்குள்ளே போயிட்டு சும்மா இல்லாமல் லிவரில் போயிட்டு டெபாசிட் ஆகிறது, கிட்னியோட ஃபங்க்ஷனை குறைக்கிறது. கிட்னி வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன். அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே சுருங்க செய்யுது. நேரோயிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் சொல்லும். அப்போ தான் உங்களுடைய ஸ்கேனில் நிறைய பேருக்கு போட்டிருப்பாங்க ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்ட்டு, கார்டிகோ மெடுலரி டிஃப்ரென்சியேஷன் மெயின்டைன்டு வெரி புவர்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது அந்த கிட்னிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் எல்லாமே, ஸோ ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கண்டிஷனும் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு உங்களுக்கு அதிகமான உப்பு சுவை எடுக்கிறதுனால ஹை பிபினால கிட்னியில் இந்த நிலைமை ஏற்படுது. ரொம்ப கவனமாக இருங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஹை பிளட் ப்ரெஷர், பிபி தானே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணிடுது. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க பாதி பேர், ஏன்னா நம்மளுடைய வீடியோஸை பார்த்து ஒரு அவேர்னஸ் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கே, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துலான்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க, டாக்டர் இதெல்லாம் இருந்துச்சு, நான் ஒரு டவுட்டோடு தான் நீ உங்கள் வீடியோ பார்த்துட்டு எடுத்து பார்க்கலாமான்னு பார்த்தா இந்த மாதிரி கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, 2, 3 இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது பிளட் ப்ரெஷர். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. அதிகமான உப்பு சார்ந்த உணவுகளோ, வீட்டில் நீங்கள் சமைக்கக்கூடிய சமையலில் கூட பாதி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிலர்லாம் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க இல்லையா, அதுலேயுமே உப்பு போடுறீங்க, அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ இட்லி தோசை மாவு அரைக்கிறீங்க, இல்லை ஒரு மோர் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, பாதி அளவு போடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் முக்கியமாக பார்த்தோன்னா சுரைக்காய் ரொம்ப முக்கியம், ஸோ கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம், பீர்க்கங்காய். ஸோ பீர்க்கங்காயெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம உடலில் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட கம்ப்ளீட்டாக இது வெளியேற்றிடும். ஸோ மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட வெளியேற்றுவதற்கு இந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டே வாங்க, பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இரவு நேர உறக்கம். சரியான உறக்கம் இரவு நேரத்தில். நான் நைட்டு 2 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறேன், ஆனால் 8 ஹவர்ஸ் நான் தூங்கிடுறேனே, அப்படி கிடையாதுங்க. இரவு நேர உறக்கம் மட்டும்தான் நம்ம உடலில் பயாலஜிக்கல் கிளாக் நார்மலாக இருக்கும். அந்த பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் மெடிசனும் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ அமிர்தவல்லி கற்பம் எடுத்துக்கலாம், சீரண சஞ்சீவி சூரணம் எடுத்துக்கலாம். இந்த மருந்துகள் எல்லாமே பிளட் ப்ரெஷரை நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் பழச்சாறுகள் குடிச்சிக்கோங்க. ஸோ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி, முலாம்பழம், இது எல்லாமே பிளட் ப்ரெஷரை நல்லாவே குறைக்கும். இதோட முக்கியமாக தேற்றான் கற்பம் நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன். கற்பம் மருந்துகள்னாவே ஸ்பெஷல் தான் இல்லைங்களா. ஸோ இந்த தேற்றான் கோட்டை கற்பம் நீங்கள் எடுக்கும்போது கிட்னி பாதிப்பு இல்லாமலும் சரி, அதிகமான பிளட் ப்ரெஷரும் நமக்கு சரியாகிறதுக்கும் சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெகுலராக இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam,
where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.